நிச்சயமா. இந்த தளத்துல நம்ம சாதாரண செய்திகள பத்தி மட்டும் பேச போறதில்ல. இன்றைய பல தரப்பட்ட தகவல்கள, அதாவது உலகப் போர் பதற்றங்கள் முதல் குவாண்டம் கணினிகள் வரை நாம 3 கண்கள கொண்டு ஆராயப் போறோம். 3 கண்களா? அது என்னென்ன? அறிவியலின் கண் இது காரணத்த தேடுது. தத்துவத்தின் கண் இது அர்த்தத்த தேடுது. அப்புறம் ஆன்மீகத்தின் கண் இது உண்மைய தேடுது. ஒரு நிகழ்வோட அறிவியல் பின்னணி என்ன? அதோட சமூக அர்த்தம் என்ன? அது மனித இயல்பு பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு தேடுற ஒரு ஆழமான பயணம் தான் இது. ரொம்ப சரியா சொல்லீங்க. ஏன்னா செய்தி அப்படிங்கிறது வெறும் நிகழ்வல்ல. அது உங்களுக்கான கண்ணாடி. சரி, இந்த தேடல நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல உலக அச்சுறுத்துற ஒரு நெருக்கடியிலிருந்து தொடங்குவோம். இப்போ எங்கேயோ நடக்கிற ஒரு போர் எப்படி உங்க வீட்டு வாசல்ல வந்து விழும் ஒரு அமேசான் பார்சல பாதிக்குதுன்னு பாப்போம். கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நேத்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானோட உள்கட்டமைப்புகளை அழிக்க போறதா ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆமா, அதுக்கு பதிலடியா ஈரான் சும்மா இருக்கலையே, பாரசீக வளைகுடாவுல இருக்கிற எண்ணெய் அப்புறம் நீர் உள்கட்டமைப்புகளை குறிவச்சு தாக்குதல் நடத்திட்டாங்க. இதனால ஹார்மூஸ் நீர்ச்சந்தி மொத்தமா முடங்கிடுச்சு. இந்த ஹார்மூஸ் நீர்ச்சந்தி வரைபடத்துல பார்க்க வெறும் ஒரு சின்ன கடல் பாதை மாதிரி தான் தெரியும். ஆனா உலக எரிசக்தி விநியோகத்துல சுமார் 20% இந்த பாதை வழியா தான் போகுது. ஓ, அப்போ இது உலக பொருளாதாரத்தோட முக்கியமான இரத்த குழாய் மாதிரி. கண்டிப்பா. அங்க ஒரு அடைப்பு ஏற்பட்டா முழு உடலும் பாதிக்கப்படும் இல்லையா? அதை சமாளிக்க தான் இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அப்புறம் தென்கொரிய அதிபர் லீ ஜி மியூங் 2 பேரும் சமரச முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. ஆனா அந்த இரத்த குழாய் அடைப்போட வலி இப்போ நம்ம ஊர் வரைக்கும் வந்துருச்சு. உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $109 எகிரிடுச்சு. இதனால தான் அமேசான் நிறுவனம் எரிபொருள் விலை உயர்வை காரணங்காட்டி கூடுதல் டெலிவரி கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா, சென்னையில தங்கம் விலை 1 கிராமுக்கு 14,896 உச்சம் தொட்டுருச்சு. வெள்ளி 1 கிலோ 2,42,636. அமெரிக்கால நடக்கிற நிர்வாக மாற்றமோ ஈரான்ல இடிஞ்ச பாலமோ எப்படி நம்ம பாக்கெட்ட பதம் பாக்குது பாருங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அமெரிக்க நிர்வாகத்துல நடந்த சில கருத்து வேறுபாடுகளால பாண்டி அப்புறம் ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் இவங்க 2 பேரையும் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. இதுவும் சந்தையில ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. ஆமா, அத பார்த்துட்டு தான் நம்ம பங்குச்சந்தையில இருந்து அந்நிய முதலீட்டாளர்கள் ஒரே நாள்ல 9,931 கோடி ரூபாயை எடுத்துட்டு ஓடிட்டாங்க போல. ஆனா எனக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்ளோ பெரிய தொகை வெளிய போயும் நம்ம மார்க்கெட் அதல பாதாளத்துக்கு போகலையே, அது எப்படி? அங்கதான் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களோட பலம் தெரியுது. அந்நியர்கள் வெளியே போன அதே நேரத்துல நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது டிஐஐ 7,208 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல ஒரு பேக்கப். ஆமா, இது வெறும் பொருளாதாரம் இல்ல, இது ஒரு உளவியல் மாற்றம். வெளி உலகம் எப்படி இருந்தாலும் நம்ம பொருளாதாரம் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறது இது காட்டுது. இங்க நாம ஒரு தத்துவ பார்வையை அதாவது மனித இயல்பை கவனிக்கணும். என்னது? மனிதர்கள் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்துல வளர்ந்தாலும் செவ்வாய் கிரகத்துக்கு போக திட்டமிட்டாலும் இன்னும் பூமிக்கடியில இருக்கிற எண்ணெய்க்காக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதிகாரம், பயம் இது ரெண்டும் எப்படி உலக பின்னி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உண்மைதான். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. சரி, நிஜ உலகின் போர்க்களத்தை பார்த்தோம். இப்போ இதைவிட ஆபத்தான கண்ணுக்கு தெரியாத ஒரு புது போர்க்களத்துக்கு போவோம், டிஜிட்டல் உலகம். ஆமா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தின செய்தி. கரெக்ட். கூகுளோட குவாண்டம் ஏஐ குழு ஒரு மாபெரும் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. பிட்காயின் அப்புறம் இணைய பாதுகாப்புல நம்ம பயன்படுத்துற கிரிப்டோகிராஃபி முறைகள் சீக்கிரமே முறியடிக்கப்படலாம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நம்ம பேங்க் ஆப், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே பாதுகாப்பா தானே இருக்கு. இதுவரைக்கும் பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா இனிமே அப்படி இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த குவாண்டம் நெருக்கடி. இதை சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க வீட்டு கதவுல ஒரு பாஸ்வேர்ட் போட்டு இருக்குன்னு வைப்போம். சரி. ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் அந்த பூட்டை உடைக்க நினைச்சா ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்கும். 0001 அப்புறம் 0002 அப்படின்னு கோடிக்கணக்கான நம்பர்களை ட்ரை பண்ண பல வருஷம் ஆகும். ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அத்தனை பாஸ்வேர்டுகளையும் ஒரே நேரத்துல ட்ரை பண்ணி பார்க்கும். ஓஹோ, அப்போ இந்த கியூபிட்கள் அப்படிங்கிறது செக்யூரிட்டி சிஸ்டத்தையே மொத்தமா காலி பண்ணிடுமா? கண்டிப்பா. இப்போ நாம பயன்படுத்துற RSA 2048 அப்படிங்கிற வலுவான குறியாக்கத்தை உடைக்க 1,00,000 கியூபிட்கள் தேவைப்படும். இத ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் வெறும் 10 நாள்ல முறியடிச்சிடும். 10 நாள்லயா? நிஜமாவா? ஆமா,
அதே மாதிரி அதிவேக இசிசி குறியாக்கத்தை உடைக்க 26,000 கியூபிட்கள் இருந்தா போதும். வெறும் ஒரே நாள்ல அதை பிளந்துடும். நீங்க உங்க போன்ல பயன்படுத்துற ஒவ்வொரு பேங்கிங் ஆப்பும் இந்த கிரிப்டோகிராஃபியை நம்பித்தான் இயங்குது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நாம இதுவரை உருவாக்குனதுலயே மிகச்சிறந்த டிஜிட்டல் பாதுகாப்ப நாம இப்போ புதுசா உருவாக்குற தொழில்நுட்பமே அழிக்கப் போகுதா? இத நாமே நமக்கு பொறி வச்சுக்கிற மாதிரி இல்லையா? இதுக்காகவா நாம இவ்ளோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம்? இதை நாம அறிவியலோட கண்ணோட்டத்துல பார்க்கணும். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரே நேரத்துல ஆக்க சக்தியாவும் அழிவு சக்தியாவும் செயல்படுற தன்மை கொண்டது. அது எப்படி? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா IBM அப்புறம் ARM நிறுவனங்கள் இணைந்து புதுசா டியூல் ஆர்கிடெக்சர் ஹார்ட்வேரை உருவாக்குறாங்க. இது AI மென்பொருட்களை குறைந்த மின் செலவுல ரொம்ப வேகமா இயக்க உதவுது. AI பயன்பாட்டை எளிதாக்குறோம். நல்ல விஷயம்தான். ஆனா மறுபக்கம் இதே அதிவேக தொழில்நுட்பம் குவாண்டம் கணினிகளா உருவெடுத்து நம்ம ஒட்டுமொத்த வங்கித்துறையையே மாத்த கட்டாயப்படுத்துது. பரிணாம வளர்ச்சியில மனித மூளை எப்படி தன்னைத்தானே மேம்படுத்திக்குதோ அதே போலதான் தொழில்நுட்பமும் தன்னைத்தானே மாத்திக்குது. தொழில்நுட்பம் தன்னைத்தானே செதுக்குது, அதே சமயம் நம்மையும் அச்சுறுத்துது. சரி, வெளியுலகம் இப்படி ஒரு பக்கம் போர் மேகங்களாலும் மறுபக்கம் குவாண்டம் அச்சுறுத்தல்களாலும் கொந்தளிப்பா இருக்கும்போது இந்தியா தன்னை எப்படி தற்காத்துக்குது, அத பத்தி பேசுவோம். கண்டிப்பா. ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியா நிறைய நகர்வுகள் எடுத்திருக்கு. ஆமா, அணுசக்தியால் இயங்கும் இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பலான INS அரிதாமன் இன்னைக்கு கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் INS தாராகிரி அப்படிங்கிற ஸ்டீல்த் போர் கப்பலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. எனக்கு இதுல ஒரு சந்தேகம். ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய கப்பல்கள் இருக்கே, இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? ரொம்ப முக்கியமான கேள்வி. INS அரிதாமன் சாதாரண நீர்மூழ்கி கப்பல் இல்ல. இது இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கிற அணுசக்தி தற்காப்பு திறனை வலுப்படுத்துது. அதாவது நிலம், ஆகாயம் அப்புறம் கடல் ஆகிய 3 வழிகள்லயும் அணு ஆயுதங்களை ஏவும் திறன். ஓ, 3 இடத்துல இருந்துமா? ஆமா. நிலத்திலயோ வானத்திலயோ இருக்கிற தளங்களை எதிரிகள் ஈஸியா தாக்கி அழிக்கலாம். ஆனா கடலுக்கு அடியில பல மாசங்கள் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்க ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது உச்சக்கட்ட தற்காப்பு அரண். கரெக்ட். அவங்க நம்மள தாக்குனா பதிலடி கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. அதுதான் தடுப்பு நடவடிக்கை. என்னை தாக்குனா கடலுக்கு அடியிலிருந்து அழிவு நிச்சயம் அப்படிங்கிற அந்த எண்ணமே எதிரியை யோசிக்க வைக்கும். அருமையான விளக்கம். கடல்ல நடக்கிறது ராணுவ பாதுகாப்புனா பொருளாதார பாதுகாப்புலயும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. 2026ஆம் ஆண்டின் ஜன் விஸ்வாஸ் மசோதாவை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிச்சிருக்காரு. ஆமா. 79 சட்டங்கள்ல உள்ள 784 விதிமுறைகள் திருத்தப்படுது. இதுல நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை மென்ஸ் ரியா, அதாவது தீய நோக்கம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம்னு சொல்லலாம். இந்தியாவுல பல தசாப்தங்களா சிறு வணிகர்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அது ஒரு பெரிய கிரிமினல் குற்றமா பார்க்குற சட்டங்கள் தான் இருந்துச்சு. ஆமா, நிறைய பேர் இதனால பயந்துட்டே தான் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த பயத்தை போக்க தான் இந்த மசோதா. இந்த மென்ஸ்ரியா, அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு செஞ்ச தீய நோக்கம் இல்லாத சிறு தவறுகளுக்கு இனி சிறை தண்டனை கிடையாது, வெறும் அபராதம் மட்டுமே. இது ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா, நான் என் வருமான வரி படிவத்துல தெரியாம ஒரு 0வை மாத்தி போட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஒரு பேங்க் கொள்ளைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணி ஜெயில்ல போடக்கூடாது, சரியா? ஒரு சாதாரண தப்புக்கும் கிரிமினல் குற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசு புரிஞ்சுக்குது. இது பிசினஸ் பண்றவங்களுக்கு எவ்ளோ பெரிய நிம்மதி. மிகச்சரி. சிறு வணிகர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கறத தவிர்த்து அவங்கள நம்புற ஒரு உளவியல் மாற்றம் இது. அரசிற்கும் மக்களுக்குமான நம்பிக்கையை இது வளர்க்கும். இதே போல இன்னொரு அரண் வகுப்பறையிலையும் கட்டப்பட்டு வருது. கவனிச்சிங்களா? ஆமா, CBSE பாடத்திட்டத்துல 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை கணினி அப்புறம் AI கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நாம கடல்ல அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இறக்குறதும் 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு AI சொல்லி கொடுக்கறதும் அடிப்படையில ஒண்ணுதான். ரெண்டுமே எதிர்காலத்துக்கான தற்காப்பு அரண்கள். 100க்கு 100 உண்மை. ஆனா இத கொஞ்சம் பெரிய சித்திரத்தோட இணைத்து பார்க்கணும். நாம AI-ய 3ஆம் வகுப்புல அறிமுகப்படுத்துறோம், சரி. ஆனா அதே நேரத்துல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல இந்திய மாணவர்களோட சேர்க்க 6.9% குறைஞ்சிருக்குன்னு தரவுகள் சொல்லுது. அப்படியா? அது ஏன் குறையுது? அது காரணங்கள் இருக்கலாம். ஆனா இது மூலமா நமக்கு என்ன புரியுதுன்னா, உள்நாட்டிலேயே உலக தரத்திலான உயர்கல்வி உட்கட்டமைப்பை நாம உருவாக்கியே ஆகணும். அடிப்படை திறனை மட்டும் கொடுத்துட்டு உயர்கல்விக்கு அவங்க வெளிநாடுகளை நம்பி இருக்க நிலையை நம்ம மாத்தணும். ரொம்ப ஆழமான பார்வை.
சரி, நாட்டோட ஒட்டுமொத்த பார்வையிலிருந்து கொஞ்சம் நம்ம மாநிலத்தோட யதார்த்தத்துக்கு வருவோம். ஏப்ரல் 23ல வரப்போற தமிழக தேர்தல் அரசியல் களத்தை எப்படி சூடாக்கியிருக்குன்னு பாருங்க. ஆமா, வேட்பாளர் பட்டியல்கள் வெளியாகி நிறைய விவாதங்களை உருவாக்கியிருக்கு. பாஜக வெளியிட்ட பட்டியல்ல அவினாசி தொகுதியில எல் முருகன் போட்டியிடுறாரு. ஆனா அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது பலருக்கும் பெரிய ஆச்சரியம். மறுபக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் முறையா தேர்தல் களத்துல குதிக்கிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட போறாரு. ஒரு ஜனநாயகத்துல தேர்தல் களம் அப்படிங்கிறது வெறும் தலைவர்களோட பெயர் பட்டியல் இல்ல, அது மக்களோட எதிர்பார்ப்புகளின் பிரதிபலிப்பு. இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல தான் அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அதாவது டாப்ஸ், நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம், இத பத்தி நிறைய பேசப்படுது. இது தேர்தலுக்கான வெறும் கவர்ச்சி திட்டமா இல்ல உண்மையிலே பயனுள்ள ஒன்றா? இதுல எந்த சார்பும் இல்லாம நாம உண்மையை மட்டும் பார்க்கணும். அரசு ஊழியர்கள் 10% பங்களிப்பு வழங்கினா ஓய்வு பெறும்போது கடைசி ஊதியத்துல 50% ஓய்வூதியமா பெறுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறை அகவலைப்படி உயர்வும் 60% குடும்ப ஓய்வூதியமும் உண்டு. அப்போ பொருளாதார ரீதியா இது ஊழியர்களுக்கு பாதுகாப்பானதுதான். கண்டிப்பா. ஆனா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா மக்களோட அதிருப்தியும் வாக்கு வங்கியும் எவ்வாறு அரசோட கொள்கைகளை நேரடியா தீர்மானிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். ஜனநாயகத்தோட இயல்பு இதுக. நிஜ வாழ்க்கையில அரசியல் இப்படி இருக்க நம்ம ஊர்ல எப்பவுமே சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது இல்லையா? அது எப்பவுமே அப்படிதானே? பாருங்க, நிஜத்துல ஒரு நடிகர், அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றாரு. அதே நேரத்துல நடிகர் நட்டி நடராஜன் நடிப்புல ஒரு சினிமா பிரபலம் அரசியலுக்குள் நுழைஞ்சு சந்திக்கிற சவால்களை பேசுற TN 2026 தங்க நட்சத்திரம் அப்படிங்கிற திரைப்படத்தோட டீசர் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. சினிமா மனிதர்களை பிரதிபலிக்குதா அல்லது மனிதர்கள் சினிமாவை பிரதிபலிக்கிறாங்களா? கலை எப்போதுமே சமூகத்தோட கண்ணாடி தான். மக்கள் மனசுல என்ன ஓடுதோ அதைத்தான் திரைக்கதையாசிரியர்கள் திரையில காட்டுறாங்க. சரி, இந்த அன்றாட அரசியல்ல இருந்து விடுபட்டு மனித குலத்தோட உச்சபட்ச லட்சியங்களை பார்ப்போம். ஒரு பக்கம் பூமியை காப்பாற்றுறோம், மறுபக்கம் நிலவை நோக்கி பறக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவுக்கு மனிதர்களை அழைச்சிக்கிட்டு போற நாசாவோட ஆர்டமிஸ் 2 விண்கல ஆயத்த பணிகள் முடிவடைஞ்சிருக்கு. நிலவோட தென்துருவத்துல மனிதர்கள் தங்குவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறது தான் உங்களோட இலக்கு. நம்ம இஸ்ரோவும் சலைக்கலையே. சூரியனை ஆய்வு செய்யற ஆதித்யா L1 விண்கலத்திலிருந்து 27 dB தடவுகள் கிடைச்சிருக்கு. 2026க்குள்ள 7 முக்கிய ராக்கெட் ஏவுதல்கள் திட்டமிடப்பட்டிருக்கு. அதுல வியோமித்ரா அப்படிங்கிற ரோபோவும் விண்வெளிக்கு பறக்க போகுது. விண்வெளியில இவ்ளோ பாய்ச்சல்கள், ஆனா பூமியில என்ன நடக்குது? பூமியில ஒரு மிக முக்கியமான மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. கொலம்பியாவோட சாண்டா மார்டா நகர்ல ஏப்ரல் 24 முதல் 29 வரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடைபெறப் போகுது. அது என்ன மாநாடு? நிலக்கரி, எண்ணெய் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை ஒழிப்பதற்கான சர்வதேச மாநாடு இது. சுமார் 24 நாடுகள் இதுல பங்கேற்கிறாங்க. இதுல ஆன்மீகத்தோட கண் வழியா நம்ம ஒரு உண்மையை பார்க்கலாம். பியாதான், அவங்களே நிலக்கரிய ஒழிக்க போறோம்னு சொல்றது அவங்க பொருளாதாரத்துக்கு தற்கொலை மாதிரி இல்லையா? அவங்க எப்படி இதை சமாளிப்பாங்க? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தியாகம்தான். ஆனா தத்துவ பார்வையில இதை பார்த்தா ஒரு விஷயம் புரியும். கொலம்பியா போன்ற ஒரு நாடு இதை முன்னெடுக்கிறது மனித விழிப்புணர்வோட ஒரு படிநிலை. இன்றைய லாபத்துக்காக நாளைய தலைமுறையோட காற்றை நஞ்சாக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை அவங்க உணர்ந்திருக்காங்க. ஓ, COP30 மாநாட்டுல இது விட்டு போட்டதால அந்த இடைவெளியை நிரப்ப அவங்க இந்த மாற்று முயற்சி எடுத்திருக்காங்களா? ஆமா, கரெக்ட். ஆச்சரியமா இருக்குல்ல. நாம வாழ்ற பூமி வெப்பமடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நிலக்கரிய ஒழிக்க போராடுறோம். அதே நேரத்துல நிலவோட தென்துருவத்துல மனிதர்கள் குடியேற அடித்தளம் அமைக்கிறோம். சூரியனை அளக்குறோம், ஆனா சொந்த வீட்டை இன்னும் ஒழுங்கா பராமரிக்க கத்துக்கல. மனித மனம் எவ்வளவு முரண்பாடானது! இந்த முரண்பாடு தான் மனித குலத்தோட தொடர் பயணம். நாம தவறுகள்ல இருந்து மெதுவா கத்துக்கிறோம். உலக சுகாதார தினத்துல அறிவியலுடன் இணைந்திருங்கள் அப்படிங்கிற கருப்பொருளோட ஒன் ஹெல்த் உச்சிமாநாட்டை நடத்துறதும் இதைத்தான் உணர்த்துது. மனித ஆரோக்கியம் அப்படிங்கிறது விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலோட பின்னி பிணைஞ்சது அப்படிங்கிறத நாம ஆழமா உணர தொடங்கியிருக்கோம். ஆமா, எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களை பேசணும். கடைசியா இந்த செய்திகள்ல ஒரு முரண்பாட்டை கவனிச்சிங்களா? என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் நவி மும்பைல 1,00,000 பேர் உட்காரக்கூடிய பிரம்மாண்டமான கிரிக்கெட் மைதானத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா மறுபக்கம் இந்த வார IPL போட்டிகளை 515 மில்லியன் மக்கள் தங்கள் மொபைல் திரைகள்ல தனியா உட்கார்ந்து பார்த்திருக்காங்க.
ஒரு சமூகமா நம்ம எல்லாரும் டிஜிட்டல் முறையில இணைக்கப்படுறோம், ஆனா நிஜ வாழ்க்கையில ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தப்படுறோமா? இத உங்களுக்கு நீங்களே கேட்டு சிந்தித்து பாருங்கள். இதுதான் இன்றைய உலகம். நாம செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த தேடல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது பார்வையை கொடுத்திருக்குன்னு நம்புறோம். இந்த சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.